வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு அக்டோபர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அக்டோபர் 3ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள். மகாத்மா காந்தியுடைய பிறந்த தினம் அக்டோபர் 2 தான் காந்தி ஜெயந்தி. அன்னைக்கு சர்வதேச அஹிம்சை தினமாகவும் அனுசரிக்கப்படுகின்றது. இதை இந்தியா மட்டும் இல்லாமல் வேறு சில நாடுகளும் இந்த தினத்தை அனுசரிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த தினத்தையொட்டி அமெரிக்காவின் சியாட்டல் மாகாணத்தில் அவரது மார்பளவு சிலை திறந்து வைக்கப்பட்டு அந்த காந்தி ஜெயந்தியை அனுசரிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா சீன தலைநகர் பெய்ஜிங் இருக்கு இல்லையா, அங்கே காந்தியை பெருமைப்படுத்தும் விதமாக காந்தி ஜெயந்தி கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கு. அடுத்தபடியாக இந்த சர்வதேச அஹிம்சை தினம் சொன்னோம் இல்லையா, காந்தியடிகளுடைய பிறந்த தினத்தை காந்தி ஜெயந்தியாக அனுசரிச்சிட்ருக்கோம். சர்வதேச அஹிம்சை தினமாக ஐநா 2007 அறிவிச்சுது. ஸோ அதிலிருந்து நம்ம சர்வதேச அஹிம்சை தினமும் கடைபிடித்து வருகின்றோம். அதே போல் 2014 ஸ்வச் பாரத் ஸ்கீம் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்வச் பாரத் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ 10 வருடம் நிறைவடைந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு முத்திரை மத்திய அரசால் தொடங்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, இந்திய அளவில், அதாவது மேக் இன் இந்தியா அப்படின்ற திட்டத்தின்படி இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை உலக அளவில் பிரபலப்படுத்துறதுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பார்த்தோன்னா மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டம். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்போ 2024 தொடங்கியிருக்காங்க. அடுத்தபடியாக சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெய்ஜிங்கில் நடைபெற்றது. சீனா பெய்ஜிங்கில் நடைபெற்றது. அதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு, இந்த பிரிவில் கார்லோஸ் அல்க்ராஸ் மற்றும் ஜானிக் சின்னர் இவங்க 2 பேரும் நடைபெற்ற இறுதி போட்டியில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்க்ராஸ் என்ற நபர் வின் பண்ணி இந்த பட்டத்தை பெற்றிருக்காங்க. இந்த பட்டத்தை கார்லோஸ் வாங்கினது இதுதான் முதல் முறையாக பார்க்கப்படுது. சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டி எங்கே நடைபெற்றதுன்னா பெய்ஜிங்கில் நடைபெற்றது. ஸோ அதில் வின் பண்ணது யாருன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் என்ற நபர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அவரை எதிர்த்து விளையாண்டது யார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜானிக் சின்னர் என்பவர் தான் அவரை எதிர்த்து விளையாண்ட நபர். மகளிர் T20 உலகக்கோப்பை இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. UAEயில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருடத்திற்கான T20 மகளிர் உலகக்கோப்பை மகளிர் T20 உலகக்கோப்பை 2024 UAEயில் நடைபெறுது. அதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வங்கதேசம் தான் நடத்துகிறாங்க. பங்களாதேஷ் தான் நடத்துகிறாங்க. இந்தியா உட்பட 10 அணிகள் இதில் பங்கேற்கிறாங்க. ஸோ இந்த T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இது வரைக்கும் இந்த கோப்பையை கைப்பற்றினது யாருன்னா அதிக முறையாக கைப்பற்றிய நாடு எந்த நாடுன்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா தான். மொத்தம் 6 முறை இந்த பட்டத்தை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த முறையும் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. ஸோ இதில் இந்தியாவோட சேர்த்து 10 அணிகள் பங்கேற்கிறதா கொடுத்துருக்காங்க. குளோபல் இண்டெக்ஸ், அதாவது உலகளாவிய புத்தாக்க குறியீடு 2024 புதுமையான கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரியான அந்த பேட்டன்ட் ரைட்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கான இந்த உலகளாவிய புத்தாக்க குறியீடு இதில் பார்த்தோன்னா இந்தியா 39வது இடத்தை வகிக்குது. அதாவது 39வது இடத்துல இருக்காங்க. மொத்தம் 133ல் இந்தியா 39வது இடத்துல இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதில் முதல் 3 இடங்கள் பெற்ற நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் சுவிட்சர்லாந்து, 2வது ஸ்வீடன், 3வது அமெரிக்கா. ஸோ இந்த விதமாக நமக்கு உலகளாவிய புத்தாக்க குறியீடுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய வினாக்கள் சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், அமெரிக்கா. ஸோ இந்த உலக அறிவுசார் சொத்துரிமை அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பின் மூலமாக தான் இந்த குறியீடு நமக்கு ஒவ்வொரு வருடமும் வெளியிடப்படுகின்றது. இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜெனீவாவில் இருக்குது. கோகோ உலகக்கோப்பை போட்டி 2025 முதல் முறையாக நடைபெற இருக்கின்றது இந்தியாவில். இதில் 24 நாடுகளைச் சேர்ந்த
16 அணிகள் வந்து மொத்தம் 16 அணிகள் வந்து இதில் பங்கேற்க உள்ளாங்க. ஆடவர் மற்றும் மகளிருக்கான போட்டியும் இதில் வந்து நடைபெற உள்ளது. கோகோ உலகக்கோப்பை போட்டி முதல் முறையாக நடைபெறுகின்றது. இதில் வந்து மொத்தம் 24 நாடுகள் வந்து பங்கேற்க உள்ளாங்க. T20 உலகக்கோப்பையில் நம்ம பார்த்தது வந்து மொத்தம் 10 நாடுகள் 10 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 16 அணிகள் வந்து இதில் பங்கேற்கிறாங்க. அடுத்து ஓஷன் 2024ன்னு ஒரு கூட்டு கப்பல் படை போர் பயிற்சி. இந்த பயிற்சி வந்து எந்தெந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரஷ்யா மற்றும் சீனா என்ற 2 நாடுகளுக்கு இடையேயான இந்த கப்பல் படை போர் பயிற்சி. இந்த பயிற்சி எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜப்பான் கடல் பகுதியில் தான் வந்து நடைபெற உள்ளது. ஓஷன் 2024. ஸோ இதில் வந்து ஆர்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்சி ரஷ்யா, சீனா. ஓஷன் வருதில். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆர்சி ரஷ்யாவும் சீனாவும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக மறைந்த ராமானுஜர் அவர் வந்து சிறப்பிக்கும் விதமாக தான் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்து ஒவ்வொரு வருடமும் சாஸ்திரா ராமானுஜர் பரிசு அப்படின்றது இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பரிசு அப்படின்ற ஒன்றை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ சாஸ்திரா ராமானுஜர் பரிசு 2024. இந்த வருடம் யார் வாங்குறாங்கன்னா, அலெக்சாண்டர் டன் என்ற ஜார்ஜியா தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிற ஒருத்தர் தான் அலெக்சாண்டர் டன் என்பவர். அவருக்கு தான் இந்த சாஸ்திரா ராமானுஜர் பரிசு அப்படின்ற பரிசு வந்து இந்த வருடம் வழங்கப்பட உள்ளது. ஸோ இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 32 வயதுக்குட்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும், கணிதத்தில் சிறந்து விளங்குறவங்களுக்கு. ஸோ இது யார் கொடுக்குறாங்கன்னா, சாஸ்திரா யூனிவர்சிட்டி தான் கொடுக்குறாங்க. இது வந்து எவ்வளவு பரிசு தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, $10,000 அமெரிக்க வந்து இதற்கான பரிசு தொகை. இந்த விருது வந்து எப்போலேருந்து கொடுக்கப்பட்டு வருதுன்னு பார்த்தோன்னா, 2005 முதல் வந்து இவ்விருது வந்து வழங்கப்பட்டு வருது. அடுத்து வந்துட்டு கடைசியாக பார்த்தோன்னா, தர்தி ஆபா பழங்குடியினர் வளர்ச்சி திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து பிரதமர் அவர்களால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இது என்னன்னு பார்த்தோன்னா, பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டுக்காக தான் இந்த தர்தி அபா பழங்குடியினர் வளர்ச்சி திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தில் ஆயில் இந்தியா நிறுவனம் 25 அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு உற்பத்தியை வந்து மேற்கொள்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பாக அஸ்ஸாமில் மொத்தம் 4 ஆலைகள் வந்து தொடங்கப்பட உள்ளது. தர்தி ஆபா பழங்குடியினர் வளர்ச்சி திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரைபல்ஸ்க்காக அவங்களுடைய மேம்பாட்டிற்காக தொடங்கக்கூடிய ஒரு திட்டம். எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் வந்து முதல் முறையாக இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு தடவை அதோடைய ரீகேப் பார்த்துடலாம். மகாத்மா காந்தியுடைய பிறந்த தினத்தை அமெரிக்கா மற்றும் சீனா 2 நாடுகளும் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அனுசரிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து அவருடைய மார்பளவு சிலையை வந்து திறந்து வச்சுருக்காங்க. பெய்ஜிங்கில் காந்தி ஜெயந்தியை வந்து அவங்க வந்து ஒரு கொண்டாட்டமாக அனுசரிச்சிருக்காங்க. அடுத்து மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு முத்திரை வந்துட்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டிருக்கு. மேக் இன் இந்தியா திட்டத்தின்படி இந்தியாவில் உருவாக்கப்படுற அந்த பொருட்களை வந்து உலகளவில் வந்து பிரபலப்படுத்தணுன்ற நோக்கம்தான். சீன ஓப்பன் டென்னிஸ் போட்டி இது வந்து பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இதில் வந்துட்டு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து கார்லோஸ் அல்க்ராஸ் என்ற நபர் தான் வந்து இதில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து மகளிர் T20 உலகக்கோப்பை 2024 UAEயில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலகளாவிய புத்தாக்க குறியீடில் இந்தியா வந்து 39வது இடத்துல இருக்காங்க. கோகோ உலகக்கோப்பை போட்டி 2025 இந்தியாவில் நடைபெற உள்ளது. ஓஷன் 2024 வந்து ரஷ்யாவும் சீனாவும் கப்பல் படை போர் பயிற்சி நடத்த இருக்கிறாங்க. அடுத்து சாஸ்திரா ராமானுஜர் பரிசு அப்படின்ற பரிசு வந்து வழங்கப்பட உள்ளது. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அலெக்சாண்டர் டன் என்ற நபருக்கு வந்து வழங்கப்பட உள்ளது. அடுத்து தர்தி ஆபா பழங்குடியினர் வளர்ச்சி திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த திட்டத்தை பழங்குடியினர்களுடைய மேம்பாட்டிற்காக வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகே, இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அவ்வளவுதான். நம்ம அடுத்து அக்டோபர் 4ஆம் தேதிக்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் TNPSC கையேடு சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.